2019ஆம் ஆண்டு முதல் சுமார் 3 ஆண்டுகள் கொரோனா பெருந்தொற்றால் உலகம் முழுவதும் லட்சக்கணக்கான மக்கள் உயிரிழந்தனர். தற்போது மீண்டும் கொரோனா பரவல் தொடங்கியுள்ளதால் பொதுமக்கள் மத்தியில் கடும் அச்சம் ஏற்பட்டுள்ள நிலையில் கர்நாடகாவில் கொரோனா பாதிக்கப்பட்டு ஒருவர் உயிரிழந்த செய்தி வெளியாகியுள்ளது. என்ன நடந்தது விரிவாக பார்க்கலாம். நாடு முழுவதும் கடந்த சில நாட்களாக மீண்டும் கொரோனா பாதிப்பு ஏற்பட்டு வருகிறது. பெங்களூரு உட்பட கர்நாடகத்திலும் கொரோனா பாதிப்புக்கு உள்ளாகும் நபர்களின் எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டே வருகிறது. பெங்களூரு அருகே ஒசக்கோட்டையில் 9 மாத ஆண் குழந்தைக்கு கொரோனா தொற்று இருப்பது உறுதியானதால் பெங்களூரு வானவிலாஸ் மருத்துவமனையில் அவர் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகிறார். இந்நிலையில் நேற்று முன்தினம் ஒரே நாளில் பெலகாவியைச் சேர்ந்த 25 வயது கர்ப்பிணி உட்பட 19 பேருக்கு கொரோனா பாதிப்பு இருப்பது உறுதியாகியுள்ளது. இதன் மூலம் கர்நாடகத்தில் கொரோனா பாதித்தவர்களின் எண்ணிக்கை 35ஆக உயர்ந்துள்ளது. இந்நிலையில் நேற்று ஒரே நாளில் 5 பேருக்கு கொரோனா பாதிப்பு உறுதியானதை தொடர்ந்து மாநிலத்தில் கொரோனா பாதிக்கப்பட்டோரின் மொத்த எண்ணிக்கை 40ஆக உயர்ந்தது. மேலும் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டிருந்த பெங்களூரு புறநகரைச் சேர்ந்த 85 வயதான முதியவர் ஒருவர் உயிரிழந்துள்ளார். இவ்வாண்டு கர்நாடகத்தில் கொரோனா தொற்று அதிகரிக்க தொடங்கியவுடன் சுகாதாரத்துறை அமைச்சர் தினேஷ் குண்டுராவ் பெங்களூருவில் சுகாதாரத்துறை அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்தினார். இதுகுறித்து சுகாதாரத்துறை அமைச்சர் தினேஷ் குண்டுராவ் கூறுகையில், மாநிலத்தில் 35 பேர் இதுவரை கொரோனா பாதிப்புக்கு உள்ளாகியுள்ளனர். இவர்களுக்கு லேசான அறிகுறிகள் மட்டுமே இருந்தது. பெரிய அளவில் எந்த பிரச்சனையும் இல்லை. மக்கள் யாரும் பயப்பட வேண்டாம். பொதுமக்கள் அதிகம் கூடும் பகுதிகளில் முகக்கவசம் அணிந்து கொள்வது நல்லது. கொரோனா பரிசோதனையை தொடங்க சுகாதாரத்துறை முடிவு செய்துள்ளது. அதன்படி இன்று முதல் மாநிலத்தில் கொரோனா பரிசோதனை தொடங்கப்பெறுகிறது என தெரிவித்தார்.